காது கேட்கலையா என்ன? நம்ம இப்படி தனியா வந்து இவ்வளவு தூரமா நிக்கிறோமே, பேசாம அவங்க கூடயே போயிட்டு அங்கிருந்து அவங்கள கூட்டிட்டு வரலாம். பின்னாடியே வந்துட்டு இருந்தாலுங்க, திடீர்னு திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம், எல்லாரும் அங்கே நிக்கிறாளுங்க. ஏ சின்னப்புல, ஐயோ உங்களுக்கு வேணும்னே பண்றாங்களா என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. உண்மையிலேயே பரவாயில்ல, காளி மக்கா நல்ல தைரியசாலியா தான் இருக்கிறாங்க. அங்க வேற தனியா போறாங்க. ஓ, காளி மக்காவே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். ஐயோ என்ன நீலா சொல்ற? இந்த அக்காவை காணுமா? இப்ப என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சின்ன பிள்ளைய வேற காணோம், அவங்க போனான்னு தெரியல. நீங்க ஏக்கா இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க? ஏன் கையெல்லாம் இப்படி ஆடுது உங்களுக்கு? பயம் பயம் பயத்துல தானா ஆடுது. நான் இங்க ஆடுறேன், எங்களுக்கு தான் பயமா இருக்குது. அதுக்காக நாங்க என்ன இப்படி ஆடிட்டு இருக்கிறோம்? சும்மா நில்லுங்கக்கா, அவங்கள விட நீங்க பண்றதை பார்த்தாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்குது. நிலா, இப்ப என்னடி பண்றது? அந்த அக்காவை காணோம், சின்ன பிள்ளை எங்கடி? போன் அடிச்சு பாரு, எங்க இருக்கிறானே. என்னக்கா விளையாடுறீங்களா? இந்த காட்டுக்குள்ள ஏது போன் அடிக்க முடியும்? அவ ஊருக்குள்ளேயே போன் எடுக்க மாட்டா. இங்க வந்து சிக்னலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த லட்சணத்துல எங்க இருந்து போன் பண்றது? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, வாங்க போய் தேடி பார்க்கலாம். எங்கடி போய் தேடுறது? சீதா, சின்னப்புலா, அத காளி மக்கா வந்துட்டாங்கக்கா. அக்கா எங்கக்கா போனீங்க? நாங்க உங்களை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம அப்படியே தவிச்சு போய் நிக்கிறோம். அம்மா நீங்க எங்க போனீங்க? உங்க கூட தான் இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா உங்களை காணோம். ஆமா நல்லா கேக்குறீங்க, இந்த கேள்வி நான் தான் கேட்கணும். 5 பேர் தானே போயிட்டு இருந்தோம். நான் முன்னாடி போன்ட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களை ஒருத்தரையும் காணோம். கூட்டு பாக்குறேன், சத்தமும் வரல, ஒண்ணும் வரல. அப்படியே நானும் தேடிட்டு அப்படி இங்க வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க. கூப்பிட்டீங்களா? எங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்லக்கா. இந்த இடத்துல எங்கிருந்து கூப்பிட்டாலும் காதை கேட்க மாட்டேங்குதுக்கா. நானும் உங்களை காணோம் காளி மக்கான்னு கூப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சத்தத்தையும் காணோம். அதனாலதான் நாங்களே தேடலாம் நினைச்சோம். பாருங்க, இங்க இருந்து பார்த்தா அங்க எதுவுமே தெரியல. நீங்க கூப்பிட்டதும் தெரியல, நீங்க அங்க நின்னதும் தெரியல, எதுவுமே தெரியலக்கா. சோ இனிமேல் எல்லாம் தனியா யாரும் போயிடக்கூடாது. அம்மா சின்ன பிள்ளை எங்க? என்னெல்லாம் உங்க கூட தான் இருப்பா. சின்ன பிள்ளை எங்கவா? அக்கா அவளையும் காணக்கா. யோ என்னடி சொல்றீங்க? அவளை காணுமா? இப்ப அவளை போய் எங்க தேடுறது? நீங்க வேற கூப்பிட்டாலும் சத்தமே கேட்க மாட்டேங்குதுன்றீங்க. இப்ப எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. அக்கா வாக்கா, 4 பேர் அப்படியே சேர்ந்தாப்புல போலக்கா. எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருப்பா, வாக்கா போய் பார்க்கலாம். ஓ சரி நடங்க. அக்கா பின்னாடியே வாங்கக்கா, நீங்க பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடாதீங்க, என்ன முன்னாடி அனுப்பிட்டு. சரி நாங்க பின்னாடியே தான் வரோம். யோ இவ வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னா இந்த கழுதை கேக்குதா? எங்க போயிருப்பா? ஏசி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லக்கா, எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லக்கா. அண்ணி சுடுகாடு வந்துருச்சு. நீ எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்ட? நீ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகலாம். என்ன எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரம் இதுக்காக தானே சுத்திட்டு கிடந்தாங்க. இப்ப நான் ஒருத்தர் எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. என்ன ஒருத்தரையுமே காணோம்? ஐயோ, இந்த குந்தானிங்களை நம்பி இவ்வளவு தூரம் தனியா வந்துட்டுமே. திரும்பி பார்த்தா எவ்வளையும் காணுமே. எங்க போய் தொலைஞ்சாலுங்க? ஐயோ நல்லா வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிருக்குது தனியா. ஐயோ எல்லாரும் எங்க போனீங்க? என்னை பாட்டு தனியா அம்போ நீங்க விட்டுட்டீங்க. ஏன் நீங்க கூட இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் நம்பி வந்ததுக்கு யோ உசுறு மிஞ்சாதாட்டு இருக்குது. ஏய் நாங்களும் ஒண்ணா தான் இருக்கறோம், நீ தான் காணோம். உங்க அண்ணி கூட கொஞ்ச நேரம் காணோம், அப்புறம் அவங்களே வந்துட்டாங்க. ஆமா நீ என்ன இங்க இருக்கற? நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? சுடுகாடு தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. சரி நான் அப்படி பின்னாடி தான் எல்லாரும் வந்துட்டு இருந்தோம் ஒன்னா தானே. பார்த்தா நான் கரெக்டாக சுடுகாடு கண்டுபிடிச்சு வந்துட்டேன். திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். வந்துட்டு இருந்தம்மா, நாங்க எங்க வந்தோம்? நாங்க அந்த கோட்டை வாசலுக்கு முன்னாடியே வெளியவே தான் நின்னுட்டு இருந்தோம் இவ்வளவு நேரமா. இப்பதான் உங்க காணோம் சொல்லிட்டு வந்தோம். அட பாவீங்களா? யானி நீங்க தான் இங்க இருக்கிற பக்கத்துல தான் சுடுகாடு இருக்கும், அங்க போனா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னீங்களா? சரி நானும் சொல்லி அப்படியே கிளம்பிட்டேன். பார்த்தா நீங்க எல்லாரும் அங்கதான் நின்னீங்களா? ஒருத்தருமே அப்புறம் பின்னாடி வரலையா? நாங்க எங்கடி உங்க கூட வந்தோம், நீ தான் எங்களை விட்டுட்டு தனியா இங்க வந்து நிக்கிற. சரி விடுங்க சின்ன புள்ள, எப்படியே சுடுகாடு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான் சுடுகாடாடி? ஆமாக்கா, இங்கதான் இதை கல்லறைங்களா தெரியுது பாருங்க. இதுதான் சுடுகாடுன்னு நினைக்கிறேன். அண்ணே இந்த மூட்டைங்கள்லாம் எங்க? ஐயோ ஆமால சீதா, மூட்டைங்க எங்க? ஐயோ அக்கா, அங்க நின்னுட்டு இருந்தாலக்கா, அங்கதான்க்கா இறக்கி வச்சோம். சரி ரொம்ப தூரமா தூக்கிட்டே வந்தமா, ரொம்ப சலுப்பா இருந்ததா, தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாலுங்களா, அதனால அங்கதான்க்கா எல்லா பொருளும் இறக்கி வச்சிருக்கிறோம். ஆமாக்கா அங்கதான்க்கா இருக்கும். சோ என்ன நீ மறுபடியும் அவ்வளவு தூரம் போய் அதெல்லாம் கொண்டு வரணுமா? இங்கதான் அதுக்கா படைக்கோணும். சரி போய் மலரே நீயும் நிலாவும் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க அதையெல்லாம். எனது நானும் நிலாமா? ஐயா நானால எங்கி போகலக்கா தனியா, நான் உங்க கூடயே இருக்கிறேன். உன்னை யார் தனியா போக சொன்னாதான் நிலா கூட வரால, அவளை கூட்டிட்டு போ. ஏக்கா இந்த அக்கா எப்படிக்கா கூட்டிட்டு போறது? இந்த அக்கா நடக்கிறது பார்த்தா மூட்டை முடிச்சாலும் தூக்கிட்டு வர முடியாதாட்டு இருக்குது. இங்க வாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க பண்றத பார்த்தாலே எனக்கு இன்னும் எச்ச பயமா இருக்குது. ஏ மலரே சும்மாதான் கொஞ்ச நேரம் அமைதியா இருண்டி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. சும்மா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நாங்க தான் இத்தனை பேர் இங்க இருக்கிறோம்ல. அக்கா என்னால பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலக்கா, நான் என்னக்கா பண்ணட்டும்? பேசாம நீ சின்ன புள்ளையுமே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நாங்க இங்கே நிக்கிறோம் நீங்க வர வரைக்கும். என்னது நான் போகணுமா? ஆமா சின்ன புள்ள, போயிட்டு வரி தங்கம். நீதான் சிங்க பெண்ணாச்சே, வரும்போதெல்லாம் இப்படி சொல்லிட்டு வந்த தைரியமா எங்களை கூட்டிட்டு வந்த இல்ல. நீயே இப்படி சொன்ன எப்படி சாமி? போத்தாங்க போஞ்சாமி என்ற கண்ணெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஓ நல்லா பேசுறக்கா. நீ இப்படியெல்லாம் பேசுவாங்கிறது இங்கதான் வந்து தெரியுது எனக்கு. போசாமி சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க சாமி. அது என்னமோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடல தங்கம். இல்ல நீ போத்தாங்க, ரொம்ப கொலையாதீங்க. போறோம் காளிமக்கா, நீங்க இப்படியே நின்றுட்டு இருக்காம இந்த மூட்டையில இருந்து அவுத்து எல்லாம் எடுத்து வைங்க, அதுக்கு வந்துட போகுது.
சரி சரி நாங்க அவுத்து வைக்கிறோம். ஐயோ சின்ன புள்ள, இவ்வளவு வாங்கியிருக்கீங்களா? இத்தனையுமா நம்ம தலையில சுமந்துட்டு வந்தோம்? ஆமாக்கா ஆமா, இத்தனையும் நம்ம தலையில தூக்கிட்டு வந்திருக்கிறோம். பசி பசி சாப்பிடணும். சரி சரி, நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஏன் சின்ன புள்ள என்னடி அதுகிட்ட பேசிட்டு இருக்கா? ஐயோ ஆமாக்கா, எனக்கும் தெரியல சின்ன புள்ள. அங்க படையில் வச்சுட்டோல, வந்துரு அதுகிட்ட பேசிட்டு இருக்காத, இப்படியே திரும்பி பக்கம் ஓடிடலாம். என்னது இங்கதான் என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் சின்ன புள்ள எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோல, இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க வேண்டாடி. அதுக்கு ஏதோ கோவம் வந்துட போகுது, வாங்க ஓடிடலாம். ஐயோ இருக்கா, எவ்வளவு தூரமா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், இது சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடலாம். திருப்பி சாப்பிடாம விட்டுருச்சுன்னு வைங்க, அப்புறம் நாம இன்னொரு வாட்டி வர முடியுமாக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்ற சரிடா, ஆனா இது கண்ணு முன்னாடியே வந்து நிக்க வேண்டாடி, வாங்க ஒளிஞ்சு நின்னாச்சு பார்க்கலாம். இது சொன்னீங்களே, இது கரெக்ட். சரி சரி, நடங்க நடங்க பின்னாடி. ஏன் சின்ன புள்ள நல்லா திங்கு தெரியாது? ஆமா ஆமாடி, நல்லா ருசியா இருக்குதா இருக்குது. இதுக்கு வாங்கின கடையிலேயே இருந்து நம்ம நாளைக்கு அதே கடையிலேயே ஆர்டர் பண்ணணும்டி. நல்ல டேஸ்டா இருக்குது பாரு, நல்ல சந்தோஷமா திங்குது. ஏன் ஆமாடி சின்ன புள்ள, சாப்பிட்றது பார்த்தா எனக்கே நாக்கெல்லாம் எச்சி ஊடுதுடி. என் வாழ்க்கையில என்ற புருஷனுக்கு கூட இந்த மாதிரி சோறுகளை போட்டதே இல்லை. சட்டியில் இருக்கிறத கூட எடுத்து தட்டில் போட மாட்டான். அவங்க அம்மா போட்டு வைப்பாங்க, இல்லாட்ட அந்த ஆளே போய் தொப்பிக்காரனை போட்டு தின்னுக்குவான். இதுக்கு நம்ம காடு மேடெல்லாம் அலைஞ்சு பிரியாணி அது இது அது பாரு என்னென்ன ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோன்னு. அது சாப்பிட்றத பார்த்தா எனக்கே எச்சி ஊறுதுடி. ஆமாடி, எனக்கா பொடிதாண்டி இருக்குது. வேணா ஒரு பீஸ் கேட்டு பார்க்கலாமா? சும்மா இருங்கடி, நீங்க வேற ஏண்டி அது திக்கிறத பார்த்து கண்ணு வைக்கிறீங்க? சரி சரி வாங்க. காளிமக்கா, நீங்க வேற ஏதோ எரிக்கோன்னு சொன்னீங்க, அந்த வேலையை பார்க்கலாம். இங்க இது சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க யார் போய் பார்க்கறது? வாங்க போலாம். ஐயோ ஆமா சீதா, அது வேற இருக்குது. சின்ன புள்ள நிலா, எல்லாரும் வாங்கிட்டு போலாம். அது தின்னுட்டு போகுது. அது திங்கிறது நேரத்துல நம்ம அங்க தீயெல்லாம் வெறிச்சு எரிஞ்சுட்டோம். அக்கா ஆமாக்கா, அது திங்கிறத என்னக்கா போய் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறோம்? இந்த அளவையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? வாக்கா சீக்கிரம் போலாம். வந்த வேலையை சீக்கிரமா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஓடிடலாக்கா வீட்டுக்கு. சின்ன புள்ள அங்க பாருடி, ஒரு நிமிஷம். முழு கோழி அப்படியே ஒரே முழுங்குதுடி. ஐயே, அது இன்னும் மிச்சம் மீதி திங்கிறக்குள்ள வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். அக்கா வாக்க போலாம். ஐயோ ஆமா ஆமா சின்ன புள்ள நிலா, எல்லாரும் வாங்க, மலர் வா போலாம். ஐயோ சின்ன புள்ள தப்பான வழியில வந்துட்ட மாதிரி இருக்குது. நட நட ஓடு ஓடு, அது நம்மள பாக்குறக்குள்ள நாம ஓடிடலாம். அக்கா சீக்கிரம் நடக்கா. ஏ நிலா, அதுக்கு தீயெல்லாம் வச்சாச்சு, அது எரிஞ்சிட்டு இருக்குது. வாங்க திரும்பி பக்கம் ஓடிடலாம். சரிக்கா சரிக்கா போயிடலாம். அக்கா இந்த பெட்ரோல் கேன் எனக்கா பண்றது? அது அதுலயே தூக்கி போட்டுட்டு வா போலாம். இனி அது எதுக்கு? சரிக்கா சரிக்கா. சின்ன புள்ள சீதா சீக்கிரம் வாங்க போயிடலாம். இதுக்கு மேல நிக்க கூடாது. சரிக்கா சரிக்கா. சின்ன புள்ள வாடி போலாம். சரிக்கா. அண்ணி, இந்த எண்ணெய் என்ன நீ பண்றது? அது என்ன கையில? அது என்ன? இவ்வளவு இருக்கு, என்ன கையில கேட்டா என்ன என்னன்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன மலர் இது? நிலா சீக்கிரம் அவளை வர சொல்லு போலாம். அடி சின்ன புள்ள, கையில இது என்ன பாட்டில்? அக்கா தெரியாம இது சமைக்கிற அண்ணி சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டுக்கா. ஷோ சரி சரி, அதை போட்டுட்டு வா போலாம். இது எதுக்கு நீ தூக்கிட்டு போகணும்? சுடுகாடு கொண்டு வந்துட்டு. ஏக்கா எடுத்துட்டு போக கூடாதா? அடி சின்ன புள்ள, அதை எதுக்கு நீ எடுத்துட்டு போகணும்? இல்லக்கா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அத்தை யூஸ் பண்ணிக்குவாங்களா? வேஸ்டா போகுதுல்ல, அதுதான் யோசனை பண்ணேன். காளிமக்கா, சமைக்கிற எண்ணெயாமா? இது இங்க போடலாமா வேண்டாமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமான்னு பேசிட்டு இருக்கா இவ வேற. சோ இவ்வளவு ஒருத்தி. அடியே அது தூக்கு அதிலே போட்டுட்டு வாடி, அது முடிச்சு எரிய முடிக்கிறதுக்குள்ள நாம இந்த காட்டை விட்டு வெளிய போய் ஆகணும். சரி சரி போலாம். வேஸ்டா போகுதேன்னு யோசிச்சேன். நம்மள சிக்கனம் பண்ண விட மாட்டாங்களே. இந்தா இதையும் நீயே வச்சுக்கோ. எங்க அத்தை வேற நாளைக்கு காலையில வெறிஞ்சது எண்ணெய் பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன், எங்கடின்னு என்ன இதை கேட்பாங்க. என்ன பதில் சொல்றதோ அந்த கிளவி வேற தாறு மாற திட்டும். நல்லா நான் தான் போய் திட்டு வாங்கணும். இந்த எண்ணெயை நல்லா குடிச்சிட்டு நல்லா போய் எரிஞ்சு உன் ஜோடி யாராவது இருந்தாங்கன்னா அது கூட போய் ஐக்கியமாயிரும். எங்களை நாளை விட்டு சாமி, இதுக்கு மேலே எல்லாம் இங்கே வர முடியாது. நாங்கள் இதோட நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே பாய், நாங்கள் கிளம்புறோம். சின்ன புள்ள, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன புள்ள. நான் முழுசா போயிட்டேன்னு நினைக்கிறியா? நான் உனக்காக மறுக்கா வருவேன், கண்டிப்பா வருவேன். இந்த பூ உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நீ வாங்காமே இப்படி ஓடிட்டியே சின்ன புள்ள. என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்ல முடியாமயே இப்ப நான் போறேனே. என்னைக்காக ஒரு நாள் மறுபடியும் வந்து உனக்காக இந்த பூவை நான் கொடுப்பேன். சின்ன புள்ள, நான் மறுபடியும் உன்னை பார்க்க வருவேன். அட கிளவிங்களா, நீங்களா இப்படி ஓடுறீங்க, என்னால ஓட முடிய மாட்டேங்குது. அடி சின்ன புள்ள, ஏன் மெதுவா போற? நடடி சீக்கிரமா. பாரு அவங்கள வேகமா நம்மள விட முன்னாடி போயிட்டாங்க.
போயிட்டு தான் இருக்கிற, வா வா. அது தள்ளு சின்ன புள்ள, நானாச்சும் முன்னாடி போறேன். நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒல்லியே ஸ்லிம்மா இருக்கிறோம், நம்மளால இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியலையே. குண்டானிங்க எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருந்துட்டு இப்படி இந்த ஓட்டம் ஓடுறாளுங்க பாரு. எங்க அண்ணி கூட குட்டையா இருந்துட்டு இந்த ஓட்டம் ஓடிருச்சே. அது தள்ளுடி, இப்பதான் இங்க நின்னு வேகமா பேசிட்டு இருப்பா. வாடி வாடி. இப்படி வேகமா இப்படி ஓடுறங்கிறது இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. படிக்கிற காலத்துல இந்த மாதிரி ஏதாவது ஓடி இருந்தோம்னா நல்லா முதல் பரிசு கிடைச்சிருக்குமே நமக்கு. அப்பா எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம்பா சாமி. அக்கா இனி அவ்வளவு தூரமா ஓடணும்? வந்துட்டு சீதா, வாங்க வாங்க, இனி நேரத்து போய்க்கலாம். அது காடை தாண்டிட்டோம், இனி எந்த ஆபத்தும் இல்லை, வாங்க. அப்பா எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சீதா. எப்படியோ எல்லாரும் நல்ல முறையில வந்துட்டோம். இந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம், போங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் சரியா, நீ வந்த வழியா கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஐயா அதான் போயிட்டு வந்துட்டோம் சின்னப்பல, இனி அதையது பார்த்துட்டு நடங்க வீட்டை பார்த்து போலாம் இனி. போல அதான் வந்துட்டோம்ல, ஒரே ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன். அட ஆமா சின்னப்பல, இது என்ன இது? என்னன்னு கூட தெரியாம இந்த ஓட்டம் ஓடி வந்திருக்கீங்க இவ்வளவு உடம்பு வச்சுட்டு. ஏக்கா பாலம் போட்டுக்கிறாங்கக்கா, பாலம் பாருங்க 5000 அடிக்கு மேல இருக்குது. கீழே உத்து பார்த்துருந்தா அப்படியே உடஞ்சிட்டு போயிருப்பான். அது கூட தெரியாம என்ன வேகமா எல்லாரும் ஒட்டுக்கா ஓடி வந்திருக்கீங்க. ஐயோ சின்னப்புல, அப்படியா? வேகமா வந்ததுல எது மேல வரா, எது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல சின்னப்புல. காடு மேடு மாதிரி இருந்ததா, அது ஏதோ கட்ட மாதிரி இருந்ததா, ஏதோ மரக்கட்டையை நினைச்சிட்டு நானே அப்படியே ஏறி வந்துட்டேன் போ. இது என்ன பாலமா இது? நானே இப்பதான் பாக்குறேன் சின்னப்புல. அது சரிதான், இருட்டில் ஓடி வந்ததுனால நீங்க கவனிக்கல. இவ்வளவு உடம்பு வச்சுட்டு எல்லாரும் இப்படி ஒட்டுக்கா ஓடி வந்தா அதுக்கு இது அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா என்னமோ. ஒரு கட்டு 2 கட்டை ஏதாவது பிஞ்சிருந்தா கூட டொப்படி முழுக்க வேண்டியதா. சரி விடு சின்னப்புல, எப்படியும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. வாங்க, என்ன பொறுமையா நடந்து போலாம். எங்கிருந்து போறது, ஃபுல் டயர்டா இருக்குது, ரொம்ப பசிக்குது. அண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கி தருவீங்களா? சரி வாங்கி தரண்டி, வா வா, எல்லாரும் கோயில் கிட்ட நிப்பாங்க, வா. அக்கா ஓடி வந்ததுல காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாமா? அதான் ஊருக்குள்ள வந்துட்டாலுமே. மலரு எனக்கு தான் காலெல்லாம் வலிக்குது மலரு, உட்காந்தோம்னா ரொம்ப சலுப்பாய் போயிடும். 4 எட்டுல கோயில் வந்துரும்ல. வா மலரு, போயிட்டு அங்க போய் வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேணா அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம், வா. ஆமா மலரு, போயிட்டு அங்க கோயில் குளத்துல எல்லாம் குளிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போக